நியூஸ்ஃபிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முக நிகழ்ச்சியில் நம்மோட பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் இணைத்திருக்கிறார். பேசலாம். நான் எதை சொல்லியாவது ஆட்சிக்கு வந்துருவேன், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியாம சொல்லிட்டாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 4000 கோடி ரூபாய் காலி பண்ணிருக்காங்க. 4000 கோடி அப்படிங்கிறது தேவையில்லாம முறைகேடா எழுதப்பட்ட நிதி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. என்ன முறைகேடு? அதுக்கு என்ன ஆதாரம்? பணத்தை தரம் இருக்கிற பாஜக குறித்து பேசுவதற்கு திராணி இல்லை. மோடிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு புதிய பாசிஸ்டாக விஜய் உருவாகி இருக்கிறார். கரப்ஷனை திட்டம் போட்டு செய்யறதா இந்த விஜயினுடைய தொழிலா இருக்குது. எல்லா குற்றங்களுக்கும் விஜய் தான் அடிப்படை பொறுப்பாளி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. நேர்முக நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பரபரப்பா பட்ஜெட் நோக்கி எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. பொது பட்ஜெட்டும் முடிஞ்சிருக்கு, வேளாண் பட்ஜெட்டும் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பட்ஜெட் குறித்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு சார்? பட்ஜெட்டை பொறுத்தவரையிலும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட இருந்துச்சு. அதாவது நீங்க நுட்பமாக பட்ஜெட்டில் புது புது விஷயங்களை உருவாக்கி மக்களுக்கு நன்மை செய்வது அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு புரியாது. மக்களுக்கு நேரடியாக நீங்க என்ன பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான நல்ல திட்டங்களை எதை சொல்லியிருந்தீங்க, அந்த திட்டங்களை நீங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன வேலை செஞ்சிருக்கீங்க, இதுதான் மக்களோட அடிப்படையான கேள்வி. அதுலேயும் ரொம்ப முக்கியமானது இந்த 1000 ரூபா உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா திமுக ஆட்சிக்கு இடைப்பட்ட காலங்களில் கொடுக்கல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான், ஒரு 3 பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் அவங்க கொடுத்தாங்கன்னாலுமே 3 பட்ஜெட் காலகட்டத்திலையும் அவர்கள் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி பெருசாக இருந்துச்சு. இன்னொன்று, இந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குவதற்கு அவர்கிட்ட கிடையாது. அவங்க ஒரு ஃபுல் டேட்டா பேஸ், இவர்களெல்லாம் தகுதியான பெண்கள், இவர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அது போக 2வது முறை ஒரு கணக்கீடு எடுத்து அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 1,16,00,000 பெண்கள் இருந்ததை கூட ஒரு 16 லட்சத்தை சேர்த்து 1,31,00,000 பெண்கள் அப்படின்னு சொல்லி அந்த மொத்த ஒரு ஸ்ட்ரக்சரையும் உருவாக்கியாச்சு. இவர்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். இப்போ ஏற்கனவே எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜரும் இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த அமௌண்ட்டை மட்டும் ஏற்றினா போதும். வருஷத்துக்கு 1 கோடி பெண்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய், 1 கோடி பெண்களுக்குன்னா 1000 கோடி ரூபாய் அப்படின்னா அந்த பணத்தை எக்ஸ்ட்ராவா ஏத்தனா போதும். கூட ஒரு 1500 கோடி ஏத்தனா போதும், இந்த இது முடிஞ்சிட போகுது. அப்போ 12,000 கோடி ரூபாய்னு 12 மாசத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ஒரு 1.5 பங்கு, ஒரு 18,000 கோடி ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டீங்கன்னா இது முடிஞ்சிட போகுது. அப்ப இது ஒரு பிரதானமான எதிர்பார்ப்பு. இந்த பிரதானமான எதிர்பார்ப்பை விஜயனுடைய அரசு செய்ய தவறி இருக்கிறது. நாம் அதில் கூட ஒரு முக்கியமானதை சொல்லணும்னா 2021 முதல் பட்ஜெட்லேயே திமுக அரசு பொறுப்பேற்ற உடனேயே, அதாவது பட்ஜெட்டுக்கு முன்னாடியே நினைக்கிறேன், பொறுப்பேற்ற உடனேயே முதல் கையெழுத்து இந்த பிங்க் பஸ்ன்னு சொல்ற இந்த பெண்களுக்கு இலவச பேருந்தை கொடுத்தது. விஜய் அரசு, நாங்கள் எந்த பஸ்ஸில் எந்த இடத்தில் பெண்கள் ஏறினாலும் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீயா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க. அதுக்கான அறிவிப்பு இந்த பட்ஜெட்லயோ எதுலையுமே வரல. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு பிரதானமாக பெண்கள் வளர்ச்சி, அதுக்கான முன்னேற்றம். ஏன்னா ஒரு குடும்பத்துல ஆண்கள் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் நிர்வகிக்கிற அந்த ஆற்றில் பெண்கள் கையில் இருக்கிறதுனால ஒரு குழந்தை வளர்ப்பு, அவர்களுடைய முன்னேற்றம் எல்லாமும் அதோட சேர்ந்து இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த எக்கானாமிக்கான ஒரு புள்ளியாக, மையமாக இந்த பெண்கள் இருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தினால், இது வெறுமனே 1500 ரூபாய் காசு எக்ஸ்ட்ரா போறது இல்லைங்க, அது ஒரு சர்க்குலேஷன். இந்த லோக்கல் எக்கானாமியில தேங்கி கிடக்கிற இந்த எக்கானாமியில இந்த பணம் போய் சுழலும் போது இந்த 1500 ரூபாய் கொண்டு போய் ஒரு அம்மா பையனுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க, ஒரு அம்மா டியூஷன் ஃபீஸ் கட்டுவாங்க, ஒருத்தங்க பொண்ணுக்கு வேற ஒரு ஏதாவது ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு பொருள், அந்த 1500 ரூபாய் காசுங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு சுத்த போகுது. அது வெறுமனே ஏதோ ஒரு பணக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய ரைட் ஆஃபோ வேவர் ஆஃபோ கிடையாது.
ஓகே. நீங்க இந்த மோடி அரசாங்கம் ம். 2014 இருந்து 24 வரையிலும் கிட்டத்தட்ட 18-20-25 லட்சம் கோடி ரூபாய் அரசு அதாவது வராக்கடன் தள்ளுபடி செய்திருக்கிறது பணக்காரர்களுக்கு. ம். அதை கணக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான அதாவது பட்ஜெட்டே தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே 4.5 லட்சம் கோடி தான். ம். 5 லட்சம்னு ரவுண்டா வச்சுக்கிட்டாலுமே கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கான பட்ஜெட் போடக்கூடிய தொகையை பணக்காரர்களுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்குது மோடி அரசு. அதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி நம்ம வந்து பணக்காரர்களுக்கு கேட்கல, ஏழை எளியவர்களுக்கு கேட்குறோம். அப்போ நீங்க கொடுத்தது தான், நீங்க சொன்ன அந்த திட்டம் தான். அப்போ நீங்க சொன்ன திட்டத்துல எதிர்பார்த்த ஒரு பிரதானமான திட்டம் இந்த 2500 ரூபாய் காசு. அதை நீங்கள் கொடுக்காமல் இருப்பது, அதாவது அதை பற்றி அறிவிப்பே வரலங்கிறது வந்து மிகப்பெரிய பின்னடைவு. இதை வந்து சிபிஐ சிபிஎம்ல இருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சரிதான் சார். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து 5 ஆண்டுக்கான பட்ஜெட் கிடையாது, 1 வருடத்துக்கான பட்ஜெட் தான், 2 வருஷத்துல நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணு இது ஒரு முக்கியமானதா. அதுக்கப்புறம் நீங்க வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் வந்து நான் ஊக்கத்தொகை உதவித்தொகை கொடுக்குவேன்னு சொன்னீங்க. அது இல்ல இல்ல, எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துதான் சொல்றாங்க. வாக்குறுதிகள்ல சொன்னது எல்லாத்தையுமே நாங்க செய்வோம், 2 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதாவது 48,500 கோடி ரூபாய் கடந்த அரசு கல்விக்கு நிதி ஒதுக்கி இருக்குது. நீங்க 44,500 கோடி ரூபாய் ஒதுக்கிறீங்க. கிட்டத்தட்ட 4,007 கோடி ரூபாய் இந்த இதுல வந்து குறைஞ்சிருக்குது. இதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு 812 கோடி ரூபாயை வந்து அண்ணன் சீருக்கு, அப்புறம் தாய்மாமன் தங்க மோதிரத்துக்கு ஒரு 500 கோடி 550 கோடி ரூபாய் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 1300 கோடி ரூபாயை வந்து இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல எவ்வளவு காலி பண்ணியிருக்காங்க? 4000 கோடி ரூபாய் காலி பண்ணியிருக்காங்க. 1300 கோடி ரூபாய் கழிச்சிங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு 2800 கோடி ரூபாய் கிட்ட வந்து இந்த பணம் வந்து அதுல மிச்சப்படுதுன்னு சொல்லல, அதுல குறைக்கப்பட்டிருக்கிறது. இல்ல, குறைக்கப்பட்டிருக்கிறதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கூட விளக்கம் கொடுத்திருந்தாங்க. முறைகேடா நீங்க வந்து பணம் வாங்கியிருந்ததை நாங்க குறைச்சிருக்கோம். எந்த முறைகேடா பணம் வாங்கியிருந்தது? அந்த 4000 கோடி அப்படிங்கிறது தேவையில்லாம முறைகேடா எழுதப்பட்ட நிதி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. என்ன முறைகேடு? அதுக்கு என்ன ஆதாரம்? இப்போ பள்ளி கல்வித்துறைக்கு சமர சிக்ஷா அபியான் இந்த இது இருக்கு இல்லையா, அதாவது பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை இது பண்ணா மட்டும்தான் நாங்க வந்து எங்களுடைய பணத்தை விடுவிப்போம். அன்னைக்கு வந்து 2500 கோடி ரூபாய், இன்னைக்கு 3500 கோடி ரூபாய் கிட்ட வந்துருச்சு. ஆனா அந்த 3500 கோடி ரூபாயும் அவர்கள் விடுவிக்கல. நீங்க அந்த நேரம் விஜய் என்ன சொன்னார் தெரியுமா? போய் வந்து இப்படி கல்விக்காக நிதிக்காக போய் கேட்டுக்கிட்டு கடிதம் எழுதிக்கிட்டு தாங்கன்னு இறைந்து நிற்பதல்ல அரசு, கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அதாவது அதட்டி கேட்க வேண்டியது உங்களுடைய உரிமை. அதாவது நீங்க உரிமையை நிலைநாட்டணும், அவர்கள் கடமையை செய்யணும்னு சொன்னாரு. ஆனா இவர் என்ன பண்ணாரு? நிதி ஆயோக்ல போய் உட்கார்ந்துட்டு 45% பெண்கள் இந்தியாவிலேயே அதிகமாக கல்வி அறிவு பெற்று வேலைக்கு செல்கிற பெண்கள் கொண்ட நாடு தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இப்படி எல்லாம் அவர் அங்க போய் பேசினார். எதனால் நடந்தது? தமிழ்நாட்டின் கல்வி கட்டமைப்பை திமுக வளர்த்ததிலிருந்து நீங்க பேசுனீங்க. சரி, நீங்க என்ன பண்ணீங்க? இந்த சமர சிக்ஷா அபியானுக்கு உள்ள பணத்தை கொடுத்துருங்க, அதுக்கான பணத்தை, அதாவது எல்லோருக்கும் கல்வி. சமர சிக்ஷா அபியான்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, அப்ப எல்லாருக்கும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லோருக்கும் கல்விக்கான திட்டத்துக்கான பணத்தை நீங்க கொடுக்கல அப்படின்னு போய் மறுபடியும் விஜயும் அதே மாதிரியான மெத்தட்ல எங்களுக்கு நீங்க அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த 3500 கோடி முதல்ல அந்த இன்னைக்கு நீங்க பதவி விலகினாரே கரப்பாம்பூச்சி ஜனதாதளத்தினுடைய அந்த போராட்டத்தின் காரணமாக பதவி விலக சொன்னார் இல்லையா, செஞ்சார் இல்லையா நம்ம கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அவர் தான் வந்து வாரணாசியில வச்சு சொன்னாரு, உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நாங்கள் தர முடியாது, நீங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை அனுமதித்தால் மட்டுமே, மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களுக்கு பணம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ தான் வந்து அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு, நீங்கள் 5000 கோடி அல்ல 10,000 கோடி ரூபாய் தராமல் நீங்கள் நிறுத்தி வைத்தாலும் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாரு. ஸோ இதெல்லாம் ஏதோ இப்போ இன்னைக்கு பதவி விலகிட்டாரு, இன்னைக்கு இவரும் பதவியில் இல்லை, 2 பேரும் என்ன அவர்களுக்கு சொத்து தகராறு, தனிப்பட்ட சண்டையா என்ன? வெறும் மேடையில் நின்றுக்கிட்டு சிஎம் அங்கிள் அப்படின்னு சொல்லி சவடாலாது கிடையாது. இது ஒரு உரிமைக்கான போராட்டம். நீங்க இந்த போராட்டத்தை செய்யறதுக்கு தயாரில்லை. இவங்களுமே பிஎம் ஸ்ரீக்கு எந்த ஒரு அறிவிப்பு கொடுக்கலைங்க. போராட்டம்ங்கிறது ஒரு அளவுக்கு நீங்கள் அதை வந்து நசுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதை எதிர்த்து பேசுறதுங்கிறது போராட்டம்.
உங்களுக்கு நான் தர முடியாது, நீங்க ஆகிறத பார்த்துக்கங்கன்னு ஒரு அமைச்சர் சொல்லுவாரு. சரிங்க, நாங்க ஆகிறத பார்த்துக்கிட்டோம். அப்படியா போவீங்க? அல்லது பேசாம இருப்பீங்களா? தண்ணி தர முடியாது, நடக்கிறது நடக்கு பார்த்துக்கங்கன்னு சொன்னா நீங்க எந்த ஆக்ஷனுமே இல்லாம இப்படியே விட்டத்தை பார்த்துட்டே உட்காந்துருப்பீங்களா? என்ன நடக்குது? அதைத்தானே நம்ம கேட்குறோம். என்ன ஆக்டிவிட்டி நீங்க பண்ணிருக்கீங்க? அப்போ ஒரு ஒரு அரச நிர்வாகம்னு என்னங்க? ம். எங்களை ஒரு அரசு ஆண்டுகிட்டு இருக்குது, ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு என்ன அர்த்தம்? பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்க வரும்போது, என்னை ஒடுக்கும் போது எங்க அப்பா திருப்பி வந்து எனக்காக நின்னா மட்டும்தான் அது அப்பா இருக்காருன்னு அர்த்தம். ம். இல்லைன்னா அது பாட்டு 4 அடி விழுங்க வாங்கிக்கடா தம்பி அப்படின்னு சொன்னா அதுக்கு எதுக்கு அப்பா இருக்கணும்? எதுக்கு அந்த வீடு குடும்பம் இருக்கணும்? ம். ஸோ ஒரு குடும்பம்ங்கிறதுக்கான ஒரு தலைவர் இருக்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு ஒரு சாவரிங், நமக்குன்னு ஒரு ஒரு சுயாதீனமான ஒரு ஆட்சி, அதுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? ம். அப்ப அதை நிலைநாட்டணும், அதை நம்ம பேசணும். அது கூட்டாட்சி தான் இது. நம்ம உரிமையை தான் கேட்கிறோம். ம். நமக்கு தர வேண்டிய பங்கு தான். அது எங்கேயோ வானத்துல இருந்துலாம் வரலைங்க. நமக்கிட்ட இருந்து ஜிஎஸ்டியாகவும் இன்ன பிற வரிகளாகவும் பிரிக்கிறது தான். ம். அந்த வரியிலிருந்து தான் 41% வரி பகிர்வை தான் நீங்க வந்து மாத்தி சமர சிக்ஷா அபியான்ல கொடுக்குறீங்களே தவிர எங்கேயோ இருந்தெல்லாம் நீங்க கொடுக்கல. உங்களுடைய பணத்திலிருந்து மோடியோ அல்லது தர்மேந்திர பிரதானோ அவர்களுடைய பணத்திலிருந்து எடுத்து கொடுக்கறது இல்ல. ம். இப்ப எதுக்கு சொல்றோம்னா கல்வி நிதிக்காக அப்படி போராடிட்டு இருக்கிறோம். ம். அன்னைய தேதிக்கு நான் சொல்றது அன்னைய தேதிக்கு 500 கோடி ரூபாய் பணம் இல்லாம அந்த அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கு சம்பளம் பாக்கி இருந்துச்சு. ம். அந்த பணத்தையும் சேர்த்து போட்டாங்க. 48,000 கோடி 48,000 கோடி சொல்றேன்ல, ஆமா. அது எங்கேயோ போச்சு. எப்படி பேசுறதுக்கு வாய் வருது? ஏதாவது ஆதாரம் கொடுங்க. சும்மா பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு கல்வி அமைச்சரா இருக்கிறீங்க, ஆதாரத்தோட பேசுங்க. ம். சும்மா எதையோ வாயில வந்ததை பேசக்கூடாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் செலக்டிவான ஒரு பிரச்சனை, அதாவது என்னன்னா எதுவாக இருந்தாலும் திமுக கையில் தூக்கி போடுகிறாள். இந்த பணத்தை தரம் இருக்கிற பாஜக குறித்து பேசுவதற்கு திராணி இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு, இங்கே பாஜக இருந்தால் எப்படி கல்வியை மறுக்குமோ? ம். சனாதனத்தின் நோக்கம் என்ன? பாஜகவின் இலக்கு என்ன? அடிக்கக்கூடாது. மாடு மேய்க்க போறியா போ, அப்பா தொழில் பண்ணிக்கோ, அதுக்கு நான் காசு தரேன். பிஎம் விஸ்வகர்மா யோஜனாவில் நாங்கள் வந்து குலக்கல்வி, அப்பா வந்து தட்டு ஆசாரியா இருக்கிறாரா, நீயும் அந்த ஆசாரி வேலையை பார்த்துக்கோ. அப்பா ஏதாவது வந்து மாட்டுக்கு லாட அடிக்கிறாரா, அதே வேலையை நீயும் பார்த்துக்கோ. அல்லது நீ வேற ஏதாவது டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறாரா, நீ அதே வேலையை பார்த்துக்கோ. நீ படிச்சு வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. கடந்த ஆட்சியில் சவர தொழிலாளியின் மகள் வந்து வியட்நாமில் மிக உயரிய யூனிவர்சிட்டியில் படித்து அதுக்கு 10 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு அவங்க செலவு பண்ணாங்க. இந்த பொண்ணு போகிறதுக்கு வர்றதுக்கு, அந்த பொண்ணு போட்டுற ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லா செலவையும் அரசு ஏற்றுக்கொண்டது. இதற்காக பல கோடிகளை அவர்கள் தனியாக ஒதுக்கினார்கள். வெளிநாட்டுக்கு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நபர்களை அனுப்பி வைத்தார்கள். அதுக்கு முன்னாடி 5 10 நபர்களோ வெளிநாடு சென்று படித்து கொண்டிருந்த இடத்தில் 300க்கும் மேற்பட்டவர்களை படிக்க வைத்து மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தது இந்த கடந்த அரசு. அப்போ கல்விக்காக அவ்வளோ சிறப்பு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்க போது அதுலேருந்து நீங்கள் அடித்து சாப்பிட்டீங்கன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுவது உங்களுக்கு அடுக்காது. நீங்கள் பணத்தை குறைத்திருக்கிறீர்கள். எதன் அடிப்படையில் குறைச்சிருக்கீங்க? சனாதனம் போதிக்கிற, பார்ப்பனியம் போதிக்கிற அந்த கல்விக்கான தொகையை எடுத்து தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன், 8 கிராம் தங்கம். 8 கிராம் தங்கம் எத்தனை? 5 லட்சம் 6 லட்சம் திருமணங்கள் நடக்குங்கிறாங்க. 6 லட்சம் திருமணத்துக்கு நீங்க 8 கிராம் தங்கம் கொடுக்கறதா இருந்தா எவ்வளவு தொகை? 6000 கோடி தேவைப்படும். 1 லட்சம் ரூபாயாவது வேணும் அந்த பட்டு புறவைக்கும் சேர்த்து. எத்தனை லட்சம் வேணும்? அவ்வளவு பணத்தை கொண்டு போய் நீங்க கொடுக்க முடியுமா? நீங்க கொடுக்கறது 812 கோடி ரூபாய். அந்த ரூபாயை வச்சுக்கிட்டு நீங்க எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? இப்ப இது எவ்வளவு ஏமாற்று வேலை பாருங்க. ஒரு பக்கம் கல்வி நிதியை கட் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் தாலிக்கு தங்கம்ங்கிறது வந்து பழைய ஃபியூடல் மனோநிலைக்கு. இப்போ ஒரு பெண்ணுக்கு கல்வியை கொடுத்துட்டா அவளே தாலிக்கு தங்கம் வாங்கிட போறா. 1 லட்ச ரூபா காசு இல்லாமலாம் இருக்காரா? அவ வேலைக்கு போன, நான் என்ன சொல்றேன், குறைந்தபட்சம் ஒரு காலேஜுக்கு போனா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 25,000 சம்பளம் வந்துட போகுது. மாசம் 15,000 சேர்த்து வச்சா ஒரு வருஷத்துல 1.5 லட்ச ரூபாய ஒரு பவுன் அவளால் சேர்த்துற முடியும். 2 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு படிச்சிருந்த வேலை செஞ்சிருந்தாலே அவ 2-3 பவுன் போட்டு கல்யாணம் முடிச்சுக்கிடுவா. நான் சும்மா சொல்றேன், அதெல்லாம் ஒரு மினிமம் சொல்றேன். ஒரு கூட்டுக்கழுத்தில் ஒரு தகப்பனா என் கால்குலேஷன்ல சொல்றேன். உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல் எவ்வளவு பெருசு. நீங்க வந்து 250 கோடி 300 கோடி எல்லாம் பார்த்தவர். அப்ப சாதாரண மக்களினுடைய இந்த கால்குலேஷன் உங்களுக்கு தெரியாதா? அப்ப சாதாரண மக்களினுடைய வாழ்க்கைக்கு தேவை இந்த அடிப்படை கல்விதானே தவிர உங்களுடைய தங்கமோ அல்லது உங்களுடைய தங்க மோதிரமோ கிடையாது. அப்ப இது ஒரு ஏமாற்று வேலை. அங்கோடி கல்விக்கு செலவழிப்பதை எடுத்து இங்கோடி தங்க மோதிரத்துக்கும் இதையும் கொடுத்து மாமன் நான் இருக்கேன்னு சொல்றது. இந்த மாமன் குச்சி கட்டுறது இதெல்லாம் என்ன?
இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபியூடல் மென்டாலிட்டி. ம். இதையெல்லாம் ஊக்குவிக்கிற செயலை செய்து கொண்டே கல்வியை காலி செய்கிற பட்ஜெட் தான் இது. மற்றபடி இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய எந்த இந்த அறிவிப்புகளும் எதுவுமே புதுசு கிடையாது. ம். மடிக்கணினி திட்டம் ஏற்கனவே அவர்கள் வந்து உலகம் உங்கள் கையில்னு சொல்லிட்டு ஏதோ அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஜெயலலிதா இருந்துச்சு. ம். ஜெயலலிதாக்கு அப்புறம் இவங்க வந்து பேர் மாத்தி இதை கொடுத்தாங்க. கொடுக்கறதுக்கு நிறைய நெருக்கடி இருந்துச்சுங்க. ம். இடையில வந்து வேற வேற திட்டங்கள்லாம் காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காங்க. ம். நீங்க காமராஜர் காலை உணவு திட்டம், இப்போ திமுக ஒரு 10 திட்டத்தை புதுசா கொடுத்துட்டு 2 திட்டத்தை பேர் மாத்திருப்பாங்க. ம். அது நான் மாத்துறது புதுசா வந்தா மாத்துவாங்க, நான் சொல்லல, குறை சொல்லல. ஆனா நீங்க இதுல எல்லா திட்டத்துக்கும் பேர் மட்டும்தான் மாத்திருக்கீங்க. எல்லா திட்டத்துக்கும் இல்ல சார். நேற்றுக்கு ஒரு 6 இன்னைக்கு ஒரு 3 9 திட்டங்கள் அதான் 9 திட்டம் தான். அதாவது மொத்த பட்ஜெட்லயே 9-10 திட்டம் தான் இருக்குது. ஏற்கனவே இருக்கிறத தான் ஃபாலோ பண்றீங்க. புதுசா எதுவும் நீங்க திட்டங்களும் அறிவிக்கல. முதல்வர் படைப்பகம் அது டிஜிட்டல் லைப்ரரின்னு மாத்திருக்கீங்க. நூலகம் டிஜிட்டல் நூலகம் மாத்திருக்கீங்க. அவங்க கூடுதலாக லைப்ரரி திறந்தாங்க. கலைஞர் லைப்ரரி மதுரையில திறந்தாங்க. இங்க ஏற்கனவே பாழடைஞ்சு கிடந்த லைப்ரரியை புதுப்பிச்சு ரெனோவேட் பண்ணாங்க. அங்கே படிப்பதற்கு நீங்க கொண்டு போய் கல்வி புத்தகங்களை படிப்பதற்கான ஏற்பாடு எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து வந்து படிக்கிறதுக்கான கட்டமைப்புகளை உருவாக்குனாங்க. நீங்க எதையும் உருவாக்கல. நீங்க பேர்களை மாத்திட்டு இருக்கீங்க. அப்போ 9 திட்டம் தான் நீங்க ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. மொத்த திட்டமே 9 தான். அந்த 9ல புதுமையான திட்டங்கள், காலை உணவு திட்டம்லாம் யாருமே எதிர்பார்த்துறாது. நீங்க அதை எக்ஸ்பெண்ட் பண்றீங்க. பட் அதாவது உங்களால புதிய திட்டங்களே கிடையாது. குறிப்பா இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் அது சாத்தியமாகும். எது? இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் கொடுக்கறது சாத்தியமா? ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அமெரிக்கா மாதிரியான உயர் நாடுகள் எல்லாம் இந்த மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு 4000 ரூபாய் இல்லை, அது அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரியான பணத்தை கொடுக்குறாங்க. அது கொடுப்பது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பணத்தை வாங்கிட்டு அப்படியே வாழ்றதுக்கு இல்லை. எந்த ஒரு படிச்சவனும் நீங்க கொடுக்குற சலுகையில வாங்கி நான் வாழ்ந்துடுறாங்க, அதுக்காக படிக்கணும் படிப்பாங்களா? நான் என் கையில எனக்கு வேலை கிடைச்சுன்னா நான் 50,000 ரூபாய் சம்பாதிப்பேன், நீங்க கொடுக்குற 5000 எனக்கு எதுக்கு அப்படின்னு தான் நினைப்பான். அப்ப அந்த இடைக்காலத்தில் அவர்கள் வந்து அந்த ஒரு நிவாரணத்துக்கோ அடுத்த கட்டமாக அவர்கள் ஏதாவது பயிற்சி எடுத்துக்கொண்டு படிப்பதற்கோ வேலை செய்வதற்கோ அது உதவிகரமா இருக்கும். நீங்க தான் சொன்னீங்க, நாங்க சொல்லல. நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நீங்க என்ன பிரச்சனைன்னா, வேளாண் பட்ஜெட்ல இந்த வேளாண் இது ரத்தாகும்னு எதிர்பார்த்தாங்க. பிரேமலதா தான் சொல்றாங்க, வேளாண் கடன்களை நீங்கள் 5 ஏக்கருக்கும் குறைவான சிறு குறு விவசாயிகளுக்கு முழுதும் ரத்துன்னு தானே சொன்னீங்க. அதற்கு மேல இருக்கிறவர்களுக்கு 50% சொன்னீங்க. கூட்டி கழிச்சு பாருங்க, அதுல பல கோடிகள் வரும். நீங்க அது திட்டம் தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்க ஏன் சொன்னீங்க? நான் எதை சொல்லியாவது ஆட்சிக்கு வந்துருவேன், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியாம சொல்லிட்டாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு வேலைக்கு வர்றீங்க, உங்களுக்கு இதெல்லாம் வேலை தெரியும்னு சொல்றீங்க, சரிங்க செய்யுங்க, இந்தாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிடிங்க, ட்ரில்லிங் தான் தெரியும் நீங்களா போடுங்க, இந்தாங்க இந்த கொத்து கரண்டியை பிடிங்க, நீங்க தான் பூசுவீங்க பூசுங்க அப்படின்னா, இல்லை இல்லைங்க நான் கத்துக்கிடுறேன்னு சொன்னா உங்க வீட்டை கொடுப்பீங்களா? ஒரு கத்துக்கிடுறது கொத்தனா இருக்கு, உங்க வீட்டை கொடுப்பீங்களா? 4 பிளம்பிங் அடிக்கிறதுக்கு, ஒரு பைப் அடிக்கிறதுக்கே நீங்க இவ்வளவு கேள்வி கேட்பீங்கன்னா, இந்த நாட்டை அவங்க ரிவிட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி கொண்டு போய் கூடாது. இப்போ அதுதான் நீங்க பல்ல காட்டிக்கிட்டு இருக்குது. ஒட்டு மொத்தமாக பட்ஜெட் காலியாகுது. இல்லை சார், நம்ம ஒட்டுமொத்தமாக காலி அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் ஏதாவது ஆபத்தான திட்டங்கள் இருந்து அப்படின்னா நம்ம வந்து காலி ஆயிடுச்சு, ஐயோ தமிழ்நாடோட பட்ஜெட் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆபத்தான திட்டங்கள் எதுவும்னு சொல்ல முடியாதே சார். நான் ஆபத்தான திட்டம் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுங்க. இதனால நமக்கு மக்கள் நல திட்டங்களை செய்யாமல் போனாதே ஆபத்து தானே. வீரபாண்டியன் என்ன சொல்றாரு? வீரபாண்டியன் எங்க இருக்கிறாரு? உங்களுடைய கட்சி உங்களுடைய ஆட்சிக்கு ஆதரவா இருக்கிறாரு, சிபிஐ. அவரு சண்முகம் என்ன எங்க இருக்கிறாரு? உங்களுடைய கட்சிக்கு ஆதரவா இருக்கிறாரு, சிபிஎம். 2 பேரும் என்ன சொல்றாங்க? மக்கள் நல திட்டங்கள் கடந்த ஆட்சியில் மிகச்சிறப்பாக பார்த்து பார்த்து அதற்காக செய்யப்பட்டது, அதாவது சிரத்தை எடுத்துக்கொண்டார்கள். நீங்க எந்த சிரத்தையுமே எடுக்கல, ஒரு வேலையுமே நடக்கல. என்ன ப்ரிப்பரேஷன் இருந்தது? நீங்க வந்து அவங்களோட நீங்க சிறப்பா பண்ணணும்லங்க. நீங்க ஊழலை ஒழிச்சிச்சேன்னு சொல்றீங்க. வந்த உடனேயே எல்லா இடத்துலயும் ஊழல் ஒழிஞ்சிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெவன்யூ அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். ரெவன்யூ அதிகமாயிருக்குதா? அப்படின்னா ஏன் 20,800 கோடி ரூபாய் புதுக்கடன்? 21,000 கோடி, கிட்டத்தட்ட 21,000 கோடி ரூபாய். அந்த 21,000 கோடியில 14,000 கோடி நாங்க கடனுக்கான வட்டியே செலுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க சார். இதுதானீங்க அவங்களும் பண்றாங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் கடந்த வருடம் அவர்கள் கடன் வாங்கியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி ரூபாய், சரிங்களா? ஆனா
5 லட்சம் கோடி ரூபாய்ங்கிறதும் அவங்க வச்சிருக்காங்க இல்லையா, அதாவது எஸ்ஜிடிபியில் ஸ்லாப் 28% நினைக்கிறேன், 26%, அதை விட குறைவா இருக்குது. அந்த அளவுக்கு உட்பட்டு அவர்கள் வாங்கினாங்க. அளவுக்கு உட்பட்டு வாங்கினது மட்டும் இல்லை, இந்த ஸ்லாபை இந்த அளவை கூட்டுவதற்கு ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி கொண்டார்கள். எஸ்ஜிடிபி அதிகப்படுத்திட்டாங்க. ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, குட்ஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதோட அளவை கூட்டினார்கள். அதற்கு நிறைய எம்யூஎஸ் கையெழுத்து போட்டாங்க. உங்களுக்கு நீங்க என்ன ஆச்சுங்க, இந்த உங்க கீர்த்தனா அம்மையார் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பல ப்ராஜெக்டுகள் ஆந்திராவுக்கு ஈஸியா போயிடுச்சு. சார், ஆனா 35,000 கோடிக்கு 7 நிறுவனங்களோட நாங்க ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிதி செயலாளர் சொல்றாரு. ஏற்கனவே கையெழுத்து போட்டு வைத்திருந்த கப்பல் கட்டும் தொழிற்சாலை விசாகப்பட்டினத்துக்கு போயிடுச்சு. தூத்துக்குடிக்கு வர இருந்த ஒரு நிறுவனம், அது ஏற்கனவே எம்ஓயு கையெழுத்தாகி இருந்தது, ரத்தாகி போச்சு. பல லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல. அதுக்கப்புறம் என்ஃபீல்டு ஏற்கனவே இங்க கையெழுத்தாகி இருந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. நிறைய நிறுவனம். அப்புறம் ஏரோ ஸ்டஸ், அதாவது ஒரு நிறுவனம், அது ஒரு ஃப்ளைட் நிறுவனம், ஸ்பேஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம், அது போயிடுச்சு. போன நிறுவனங்களின் பட்டியல் மொத்தமா போட்டீங்கன்னா லட்சக்கணக்கான கோடி வருது. நீங்க வந்து இதைத்தான் சாதிச்சிருக்கீங்க. எதுக்கு சொல்றேன்னா, இவங்களுக்கு ஒரு பக்கம் வருமானத்தை உயர்த்தவும் தெரியல, இன்னொரு பக்கம் கடனை அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே தங்கம் தென்னரசு சொன்னாரு, இவர்கள் போகிற போக்கு வருடத்திற்கு 2 லட்சம் கோடி ரூபாய் கடனாகவும் ஒட்டு மொத்தமா 10 லட்சம் கோடி ரூபாய் கூடுதல் கடனாகவும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர் சொன்னதுக்கு அவர் சொன்னாரு. ஆனால் செயலாளரே சொன்னாரு, நாங்கள் 1.25 லட்சம் கோடி ரூபாய்க்கான கொட்டேஷனே கொடுத்தாரு. இப்ப இந்த வருஷம் 1.25 லட்சம் கோடினா அடுத்த வருஷம் 2 லட்சம் கோடியாவது மாறும், அதெல்லாம் 1.5 லட்சம் கோடியா மாறும். 1 லட்சம் கோடி ரூபாய்னு இருந்த ஸ்டாலின் ஆட்சியில் 1 லட்சம் கோடி ரூபாய் இருந்த கடனை 1.25 லட்சம் கோடினா அதோட பொருள் என்ன உங்ககிட்டே சொல்றேன். 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரானா 20%. இப்போ 1.25 லட்சம் கோடிங்கிறது 20%. இப்போ இந்த வருஷம் நீங்க வந்து 20% அதிகமான கடன் வாங்குறீங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, விஜயின் அரசு என்பது எந்த நிர்வாகத்திறனும் அற்று ஒரு புதிய திட்டங்களை அறிவிக்காமல், ஏற்கனவே தாங்கள் அறிவித்ததை முழுவதுமாக நிறைவேற்றாமலும் அதிகமான கடன் வாங்குகிற அரசாக இருக்குது. அதை திருப்பி கட்டுவதற்கான எந்த ஒரு ரிசோர்ஸையும் இவர்கள் உருவாக்கவும் இல்லை. ஜிடிபியை உயர்த்துவதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கல. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு செயலற்ற அரசு. அதோட வெளிப்பாடு இந்த பட்ஜெட்ல பகிரங்கமா பல்ல காட்டுது. மக்கள் எல்லாரும் வந்து விஜய் ஏதோ ஒரு புதுசா எதையாவது பண்ணிடுவாரு, கரப்ஷனை ஒழிச்சிட்டாரு, அதனால வளர்ச்சி அடுத்த கட்டமா முன்னேறிற நாடுன்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டை பார்த்த பிறகு கூட்டணியில் ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கே பெரிய திருப்தி இல்லை. மக்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே வந்து குறிப்பா அந்த 2,500 ரூபாய் இல்லைங்கிறது பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வருவாய் ஈட்டுறதுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வரி இல்லாத வருவாய் ஈட்டுறதுக்கு ஒரு குழுவை அமைச்சிருக்காங்களே சார், அவங்க இனிமே ஆலோசனை கொடுப்பாங்க, அடுத்தடுத்து நகருமே. இல்ல, குழு ஏற்கனவே இந்த குழுவை அமைத்து அதன்படி வந்து திட்டங்களை தீட்டி, அதாவது பணத்தை ரெவென்யூ கூட்டுறதுங்கிறது வந்து அரசின் வரி வருவாயை கூட்டுறது மட்டும் இல்ல, ஜிடிபியை கூட்டினாலே நீங்க என்ன பண்ண ஒண்ணும் இல்லைங்க. ஜிடிபியை கூட்டுறதுங்கிறது ஒட்டுமொத்த உற்பத்தி வருமானத்தை கூட்டுவது. அப்படி கூட்டி அப்படி இல்ல அது அந்த வருமானம், அது வரி அல்லாத வருமானம்னா அது மக்களுக்கான வருமானம் தான். அது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி தான். இந்த பொருளாதார வளர்ச்சியை கூட்டிட்டீங்கன்னா கடன் வாங்கும் தன்மையை கூட்டிக்கலாம். ஏன்னா செலவினங்கள் அதற்கேற்ற மாதிரி வந்துடும். ஸோ நீங்க அதை செஞ்சுக்கலாங்கிறது டூ அண்ட் ஃப்ரோ. ஆனா அதுக்கு பேசிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் தொழில்துறை, தொழில்துறையில உங்களுக்கு வலுவான அந்த நாலெட்ஜபிள் பர்சன் இருக்கணும். போன தடவை டிஆர்பி ராஜா இருந்தாரு, அவர் எல்லா பக்கமும் அலைஞ்சாரு. ஜப்பானுக்கு போனாரு, தேசிய உலக அளவிலான மாநாடுகள் நடந்து அங்க போனாரு, ஃபோர்டு நிறுவனத்துல நேரடியா போய் முதல்வரே பேசிட்டு இருந்தாரு, லண்டன் போனாங்க. இப்படி சுழந்துகிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த முதலீடுகளை ஈர்த்து வருவது. முதலீடுகளை ஈர்த்து வந்து அங்க அதற்கேற்ற மாதிரி பொட்டன்ஷியலான ஆள் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். இப்போ ரெண்டுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பொட்டன்ஷியலான ஆளை தான் நான் சொல்றேன். முதல்ல இருந்து பேசிட்டு இருக்கேன்னு, கல்வியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் அதுக்கான பொட்டன்ஷியல் ஆள் வருவாங்க. அப்ப அதற்கு நீங்க செலவு பண்ணாம தங்கத்துக்கும் தாலிக்கும் மோதிரத்துக்கும் செலவு பண்ணீங்கன்னா பொட்டன்ஷியலான ஆள் எப்படி வருவாங்க? சரிங்களா? ஒரு ஆப்பிள் கம்பெனி அதனுடைய பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அங்க இருக்கக்கூடியது, இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம், அது இங்க இருக்குன்னா எப்படி இருக்குது? இங்கே அதற்கு பொட்டன்ஷியலான ஆட்கள் இருக்கிறார்கள், கேப்பபிலிட்டி. சீனாவில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அந்த
தொழிலாளர்களுக்கு நிகரான அல்லது அதை விட கூடிய ம். ஆற்றல் நிறைந்த ஒரு ஆள் இங்க இருக்கிறான்னு நம்பித்தான் இங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப அதற்கு ஏற்ற மாதிரியான ஆட்களை மேன் பவரை உருவாக்குவதற்கு கல்வி தேவை. அந்த கல்வியை ஊக்குவிப்பதற்கு நிதி தேவை. அந்த நிதியை எல்லாம் எடுத்துட்டு தான் இவங்க தாலிக்கு தங்கம் கொடுக்கிறார்கள். இதை நீங்க கூட்டி கிழிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நாடு திட்டம் போட்டு வளருவதற்கல்ல, திட்டம் போட்டு வீழ்வதற்கான வேலையை விஜய் செய்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் வந்து வல்லுநர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் இருக்கு இங்க, எவ்வளவு நிதி இருக்கோ அதை வச்சு என்ன திட்டம் கொடுக்க முடியும், ஸோ அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்லை, நான் அதான் முதல்லையும் உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது நான் ஒன்று சொல்ல மாட்டேன், சாத்தியப்படாததை சொல்ல மாட்டேன். விஜய் என்ன சொன்னார்? எந்த ஒரு விஷயமும் சாத்தியமில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய எது சாத்தியப்படுமோ அதான் சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இப்போ விவசாய பட்ஜெட் கொடுத்தாங்க. விவசாய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி கொடுத்துருக்கணும்ல, அதை தானே எதிர்பார்ப்பாங்க. அதை செய்வதாக இருந்தால் எத்தனை லட்சம் கோடி வேணும், அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம், அதெல்லாம் இப்போ முடியாதுங்க அப்படின்னா அப்போ ப்ராக்டிக்கல் தெரியாமல் நீங்கள் கற்பனையில் கதை கேட்டிருக்கீங்க. அப்போ பொய்யை சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நீங்கள் அந்த வேலை செய்வதற்கு நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கொத்த வேலை செய்ய தெரியாதவர்கிட்ட கரண்டியை கொடுத்து வீட்டை கட்டித்தான்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. ஒரு பிளம்பிங் தெரியாதவர்கிட்ட இந்த இடத்த ஓட்டை போட்டு எனக்கு வந்து தண்ணி போட்டு கொடுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் நாட்டையும் ஒரு விவரம் தெரியாதவர்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் கற்றுக்கங்கன்னு கொடுக்கறதுக்கு இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அப்போது இது பல மனிதர்களின் வாழ்க்கை, வாழ்வாதாரம், உயிராதார பிரச்சனை. சரிங்களா? ஒன்று. இன்னொன்று கல்வி நிதி சொன்னேன். அப்புறம் இந்த ஜி திட்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்க்க கூட இல்லை. அதில் 40% நிதியை உங்கள் தலையில் கட்டிட்டாங்க. அதனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி லாஸு. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, வருமானத்துக்காக திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறேன். நீங்கள் திட்டம் போடுறதுக்குலாம் உங்கள் தலையில் கட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். 3000 கோடி ஜல்ஜீவன் திட்டத்தில் 50%. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜல்ஜீவன் திட்டத்தை மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் 90 கொடுக்குறீங்க, 80 கொடுக்குறீங்க, ஏங்க அப்படின்னு கேட்டால் அவங்களாம் முன்னேறாத மாநிலங்க, அவங்களுக்கு நாங்கள் அள்ளி கொடுக்குறோம். எது முன்னேறாமல் இருக்கிறது அவன் பிரச்சனை ஒன்று, ஒருவேளை முன்னேற்றாமல் இருக்கிறது உன் பிரச்சனை. ஒரு மாநிலத்தை குறுகிய வழி நடத்தி கொடுத்த பணத்தை இண்டஸ்ட்ரியாக வளர்த்துருக்க வேண்டியது உங்கள் கடமை. அதை விட்டுவிட்டு நீங்கள் கோயில் கட்டிட்டு அதுக்கு ஃப்ளைட் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? அப்போது வளர்ச்சியை குறுக்கு வழியில் செய்யணும்னு சொல்லி அவர்கள் முயற்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட இருந்து ரத்தம் யார்கிட்ட ஓடிட்டு இருக்கா அவன்கிட்ட இருந்து உறுதி 4 பாட்டில் ரத்தத்தை கொடுக்குறதா முன்னேற்றம்? அவனுக்கு நல்ல சாப்பாட்டை கொடுத்து அவனை வளர வைக்கணும், இவனுக்கு நல்ல சாப்பாட்டை கொடுத்து இவனை வளர வைக்கணும். அதுதானே உங்ககிட்ட நீ நல்லா இருக்கப்பா, செழிப்பா இருக்க 2 பாட்டில் ரத்தத்தான்னு உரிகிறத உரிஞ்ச சரியான அணுகுமுறையா? இதைத்தான் ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது. அங்க ரத்தத்தை கொடுக்காதீங்க, அவன் போஷாக்காக இருப்பதற்கு வாழ்க்கை முறையை கொடுங்க, உணவு கொடுங்க, எக்ஸசைஸ் பண்ணி கொடுக்குறது சொல்லுங்க. இப்போ இங்க நல்லா இருக்கிறவன்ட்ட பிடிச்சி காசை உருவுறீங்களேன்னு நாம சொல்றோம். அப்போ அதே மாதிரி 41% நமக்கு வர வேண்டிய பணத்தை தான் இவர்கள் கல்வி நிதியிலையும் கட் பண்றாங்க, ஜல்ஜீவன்ல கட் பண்றாங்க, இன்னும் கூடுதலா இந்த ஜி திட்டத்திலையும் காலி பண்ணிட்டாங்க. இது எல்லாம் தூக்கி இப்போ மொத்தமா 10,000 கோடி ரூபாய் தலையில உட்காந்துருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க கோடி 500 1000 வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிற சின்ன லஞ்சம் ஊழல் பண்ணிட்டு இருப்பாங்க, லஞ்சம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, இந்த லஞ்சம் இதை பெருசுபடுத்துறீங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி. அது ஒரு 1000 கோடி ரூபாய் வந்தாலும் கூட 10,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துல 2 மாசத்துல போச்சு. செந்தில் பாலாஜி அவர்களை சொல்றீங்களா சார்? நான் செந்தில் பாலாஜி சொல்லல. செந்தில் பாலாஜியை சொல்றதா இருந்தா நீங்க 20 ரூபா வாங்குறீங்களே, நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது குற்றம்னு நீங்க சொன்னீங்கன்னா, செந்தில் பாலாஜி தான் வாங்கினாருன்னா இப்போ நீங்க 20 ரூபா வாங்குறத என்னன்னு கேட்டா, இல்லைங்க அது வந்து எக்ஸஸ் டியூட்டி, அதாவது அவங்களுக்கு அங்க வேலை அங்க வண்டி இறக்குற கூலி, அங்க இருக்கக்கூடிய சின்ன கரண்ட் பில்லு, இந்த மாதிரியான பல செலவுகள் அவர்களுக்கு இருக்கும். மேனேஜ்மெண்ட் செலவு இப்போ ஈஸியா சொல்றாங்களே. அப்போ அதாவது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது செந்தில் பாலாஜி குற்றவாளி கிடையாது, அந்த பணம் செந்தில் பாலாஜிக்கு போகலன்னு தானே அர்த்தம் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல. நீங்க செந்தில் பாலாஜிக்கு போகலைங்கிறது மட்டும் இல்ல, கூடுதலா 10 ரூபா வாங்குறீங்களே, சில இடங்கள்ல 30 ரூபா வாங்குறதா சொல்றாங்களே. அப்ப இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலே தெரியல, ஒரு நடைமுறை தெரியல. நடைமுறை தெரியலனால என்ன அர்த்தம்னா நிர்வாகம் பண்ண தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு இடத்துக்கு போறோம், இங்க ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு இங்க போனோம்னா இப்படித்தான் செலவாகும். ஆட்டோல வாரீங்க, பகல் நேரத்துல நீங்க மற்ற ஆப்ல போட்டு எடுத்துடலாம். அதிகாலையில 3 மணிக்கு நீங்க வந்து நின்னீங்கன்னா அங்க ஒருத்தன் 3 மணிக்கு கண்ணை ஒழிச்சிட்டு வந்து உட்காந்துருப்பான். அவன் 1000 ரூபாய் கேட்பான் தாம்பரத்துல இருந்து நீங்க இங்க வரணும்னா. நீங்க அதுக்கு தயாரா இருந்தா நீங்க அந்த இடத்துக்கு போகணும். இல்லை அப்படின்னு சொன்னா
காலையில் 5 மணி வரலாம் ஆப் ரெடி ஆகிற தண்டி காத்திருக்கணும். சரிங்களா? இதுதான் ப்ராக்டிக்கல். அவன் என்ன ஐயோ 1000 ரூபா கேட்குறான்னா அவன் அதுக்கு தான் 3 மணிக்கு முழிச்சிட்டு இருக்கிறான். சரிங்களா? உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அவன் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு 3 மணிக்கு உங்களுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கணும்? அவனுக்கு என்ன அது தலைவலித்தா? அப்போ ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குல்ல. எவ்வளவு சட்டம் போட்டாலும் அங்கே ஆட்டோ டிரைவர் ஏங்க 1000 ரூபா கேட்குறாரு, 300 ரூபாய்க்கு 3 மடங்கு அதிகமாக கேட்குறாரு? அதுதான். அதே மாதிரி இந்த 20 ரூபா ஏங்கிறது இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, இதே மாதிரி எத்தனை பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் அனுபவப்பட்டு தான் புரிஞ்சுக்கணும்னா இன்னும் 5 வருஷத்து பட்ஜெட்டு இதே மாதிரி போங்காட்டமாக தான் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நீங்க சொல்ற அதே பிராக்டிக்கலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வாக்குறுதிகள் எல்லாரும் கொடுக்கறதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா சார்? பிராக்டிக்கலா பேசலாம் சார். இல்லை, ப்ராக்டிக்கலான்னா அடிப்படை வாக்குறுதிகள் சிறப்பாகவே நிறைவேற்றப்பட்டிருக்குது. நீங்கள் பெண்களுக்கு இலவச பேருந்தாக இருக்கட்டும், அல்லது 1000 ரூபாய் கொடுப்பதாக இருக்கட்டும், மடிக்கணினி திட்டமாக இருக்கட்டும், எல்லாமுமே கொடுத்த அளவிற்கு பெரும்பகுதி நிறைவேற்றப்பட்டிருக்குது. சில சொற்பம், அதாவது கொடுக்கப்பட்ட மிக நீண்ட பட்டியலில் சின்ன சின்ன சிதறல்கள் செய்யாமல் விட்டு போயிடலாம். பெரிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் 2500 ரூபாய்னு சொன்ன அந்த பணம் ஏன் நிறைவேற்றப்படவில்லை? இளைஞர்களுக்கு 4000ன்னு சொன்னது பருப்பொருளானது ஏன் நிறைவேற்றப்படல? வேளாண் பட்ஜெட்டை முதல்ல கேலிக்குரியதாக்கி வச்சிருக்காரு இந்த வேளாண் துறை அமைச்சர் வினோத். பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டு பாடுறாரு, கவிதை வாசிக்கிறாரு. என் தங்கமே, முதை போல் விழுந்து செடி போல் வளர்ந்து கொடி போல் படர்ந்து ஆலமரமாக மலர்ந்து இதழ் கோட்டு போட்ட விவசாயியே, முள்ளிடத்தில் பெய்கிற மாறியே முள்ள மாறியே அப்படின்னு சொல்லுவார் அந்த வடிவேலு காமெடி. அதே மாதிரி தானே இருக்குது. அப்போ யாரை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள்? வந்து உட்காந்துட்டு இதுவா உங்களுக்கு வேலை? கடைசியில் சபாநாயகரே கடுப்பாயிட்டாப்ல. என்ன பட்ஜெட் வாசிக்க சொன்னா, நிதிநிலை அறிக்கை வாசிக்க சொன்னா நீங்க என்னமோ பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, வேலையை பாருங்க. அவர் விட்டத்தை பார்த்துட்டு இருக்காரு விஜய். அவருக்கு அதை நீங்க சொல்றது ஏன்னா, ஒன்று உங்களை பற்றி பேசுவது செய்தி, நீங்கள் பேசினால் செய்தி, அல்லது நீங்கள் உங்களை பற்றி பேசினால் அதுதான் தலைப்புச் செய்தி. இதெல்லாம் என்னத்த சொல்றது? நிர்வாக ஆட்சி. நான் என்ன சொல்றேன், விஜய்ங்கிறவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார். யாராவது தினசரி பொழுதனைக்கு பேசிட்டு இருந்தாங்களா விஜயை பற்றி? யாராவது அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது பேசுவாங்க. அதுவும் 2 நாளைக்கு தான் அந்த படத்தோட வேல்யூ. இந்த ஜனநாயகத்துக்கு எத்தனை நாள்னு உங்களுக்கே தெரியும். அதோட மரியாதை என்ன? அது கூட என்ன, மத்தியானத்துக்கு மேல ஒண்ணுமே இல்லை, காலி. சரிங்களா? இப்படிப்பட்ட படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அப்ப படம் ஃபெயிலியர் ஆனது மட்டும் இல்லை, இந்த பட்ஜெட்டை ஃபெயிலியர் ஆக்கி வச்சிருக்கீங்க தான் இப்ப பிரச்சனையே. சரிங்களா? எங்களுக்கு ஜனநாயகம் போனது பிரச்சனை இல்லை, ஜனநாயகம் செத்து போயிடக்கூடாது, ஜனநாயகம் தோற்று விடக்கூடாது. ஜனநாயகங்கிற தனிநபரோ அல்லது அந்த படமோ தோற்று போறது பற்றி எங்களுக்கு அக்கறையே இல்லை. எங்களுடைய மக்களின் பணம். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், சிபிஎம்ஏ சொல்கிறாங்க இது வந்து பட்ஜெட்டு போங்காட்டம், இதில் ஒன்றுமே இல்லைன்னு. இப்போ விவசாய பட்ஜெட்டுக்கு வருவோம். விவசாய பட்ஜெட்டில் நெல்லுக்கு ஆதார விலையாக 3500 ரூபாய் நான் வந்து குவிண்டாலுக்கு கொடுப்பேன். எங்கே கொடுத்தீங்க? அப்புறம் 4500 ரூபாய் நான் வந்து ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலை கொடுப்பேன். கொடுத்துட்டீங்களா? அப்புறம் நிலமற்ற ஏழை விவசாயிகள், சிறு குறு விவசாயிகளின் கடன் தள்ளுபடி, அது ஒரு பெரிய கதை. அதுக்கப்புறம் சிறு விவசாயிகள் துண்டு நிலம் வச்சிருப்பாங்க இல்லையா, அவர்கள் வந்து விதைப்பின் போது கஷ்டப்படுவாங்கிறதுக்காண்டி ஆண்டுக்கு 15000 ரூபாய் 2 தவணையாக 7500 7500 விதைப்புக்கு காலகட்டத்தில் நாங்கள் கொடுப்போம். அப்போ வந்து விதை மற்றும் உரம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இடுபொருட்கள் வாங்குவதற்கு ஒரு 7500 ரூபா 15000 ரூபா கொடுத்தீங்களா? இதுல இந்த பட்ஜெட்ல வந்துச்சா? நீங்க சொன்ன ஏதாவது வந்திருக்கா? அதை நீங்க நிறைவேற்றலன்னு சொல்ல. இதெல்லாம் என்ன? அது போக இந்த கூலி உழைப்பாளிகள் இருப்பாங்க இல்லையா, விவசாய கூலிகள் மற்றும் குத்தகை எடுத்திருப்பாங்க இல்லையா, இவர்கள் விவசாய குத்தகைதாரர்கள், இவர்களுக்கெல்லாம் அடையாள அட்டைகள் நம்ம விவசாயி அதாவது பேரு, அந்த விவசாயி பேர்ல அட்டையை கொடுத்து அந்த அட்டைக்கு ஆண்டுக்கு 10000 ரூபாய். ஏன்னா நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, இதையெல்லாம் சரி பண்றதுக்கு இதெல்லாம் சொன்னாங்க. நடந்தாங்களா? இந்த விவசாய பட்ஜெட்டை பொறுத்தவரையிலும் இவ்வளவு லேக் இருக்குது. நீங்க சொன்ன எதையும் நிறைவேற்றல. நான் வந்து 4 விஷயம் சொல்லிட்டேன். டன்னுக்கு கரும்புக்கு சொல்லிட்டேன், குவிண்டால் இதுக்கு சொல்லிட்டேன், நெல்லுக்கு சொல்லிட்டேன், ஆதார விலை சொல்லிட்டேன், இதுக்கு சொல்லிட்டேன். எதையும் நீங்கள் நிறைவேற்றல. விவசாய கடனையும் ரத்து பண்ணல முழுவதுமாக. மேகதாட்டு விவகாரத்திலையும் நீங்கள் சிறப்பாக செய்யவில்லை. எதையும் செய்யாத அரசை நாம இது என்னன்னு சொல்றது? கருப்பு சட்டை போட்டு வந்திருந்தாரு உதயநிதி. ஏன்னு கேட்டா, மேகதாட்டு விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க. அவங்க அங்க வீரியமா நிக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா
ஒத்தையா போய் நான் போனேன் தண்ணி வந்துட்டு பாரு அப்படின்னு நீங்கள் ரீல் போடுறதுக்கு நிற்கிறீங்க. அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியுது. சரி மழை அதாவது 1.5 மாசமா இல்லாதது மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சவொடனே வானிலை காலையில் பார்த்துட்டு சாயங்காலம் இந்த 2 நாளில் மழை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சவொடனே கூட்டத்தை கூட்டி 3ஆம் தேதி அங்கே போய் இறங்கி நின்று திருப்பி வந்தோம்னா மழை வரும் தண்ணி வரும் பத்தியா நாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் காலம் திரும்பி விட்டதுன்னு ரீல் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதைத்தான் நீங்கள் செய்றீங்களே தவிர அவர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறாங்க, நீங்கள் அதை காட்டலை. அப்போ உங்க கூட்டாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணமே இங்கே இல்லை. ஒத்தைய நான் தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அப்படி எதையாவது இந்த பட்ஜெட்டில் காமிச்சிருக்கீங்களா? இல்லை அப்படின்னு என்னுடைய கருத்து. இந்த பட்ஜெட் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே திமுக சார்பில் இருந்து எதுவுமே இல்லை பட்ஜெட்டில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வார்த்தையிலே எங்களுடைய திட்டங்கள் தான் பெயர் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய திட்டம் வந்து அவங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படிங்கிறது. இல்லை எதுவுமே இல்லைங்கிறது வந்து இப்போ ஒன்றும் இல்லைம்மா. இப்போ நீங்கள் வந்து வருஷத்துக்கு நான் வந்து உங்களுக்கு தீபாவளிக்கு 2 ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன், ஒரு பட்டாசு வாங்கி கொடுப்பேன் இப்படின்னு ஒரு அளவு இருக்குன்னா அது ஏற்கனவே இருக்கிறது. புதுசு என்ன? அல்லது புதுசாக அதாவது இந்த மாதத்துக்கு நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். நீங்கள் வருஷம் ஆகிடுச்சுன்னா ஒன்று நீங்கள் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு நான் இதை வாங்கி கொடுத்தேன். நீங்கள் இப்போ 9 வந்துட்டீங்க, நான் உங்களுக்கு வந்து வேற ஒன்று வாங்கி கொடுக்குறேன் இல்லையா? இதுதான் திட்டம். இப்போ இதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருந்தது செய்து கொண்டிருந்தது இது இருக்குது. எக்ஸ்ட்ரா என்ன? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கு பேர் மாத்துறீங்க. நான் 8 திட்டங்கள் நான் உங்களுக்கு இப்போவே பேர் கூட வாட்சி காமிப்பேன் எந்தெந்த திட்டம்லாம் பேர் மாற்றிருக்காங்கன்னு. அது இல்லை விஷயம். வச்சிருந்த திட்டத்துக்கு பேர் மாற்றிருக்கீங்களா? அதில் காட்டின அக்கறைய அதை சிறப்பிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பணமும் போடலை, புது திட்டங்களும் அதிகமாகலை. நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த எதையும் சரியாக செய்து முடிக்கல. நீங்கள் சொன்னதில் எதையாவது ஒன்று செஞ்சு ஒரு திட்டத்தை நீங்கள் செஞ்சிருந்தா கூட நான் சொன்னேன் இல்லையா, வந்த உடனேயே கொரோனா உச்சத்தில் இருந்தது. 2011 கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் 13.29% இரட்டை இலக்க வளர்ச்சி. ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு விழுது. அது 6, 8, 8, 6, 7ன்னு குறையுது. அப்படியே குறைஞ்சி கடைசியில் கொரோனா காலகட்டம் 2020 புள்ளிக்கு போயிருது, 0க்கு போயிருது வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. அது ஒரு நாடு ஃபுல்லாகவே இருந்துச்சு. தமிழ்நாட்டின் நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இதை தூக்கி கொண்டாந்து 2021 கொரோனா, அப்புறம் அடுத்தடுத்து திட்டங்களை போட்டு கஷ்டப்பட்டு தான் அதை நிறைவேற்றினார்கள். ஆனால் அந்த நெருக்கடியில் கூட வந்து மகளிர் இலவச பேருந்தை உடனடியாக கொடுத்தாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? இதான் கேள்வி இப்போ. சரிங்களா? அது மட்டும் இல்லை, 3.25 லட்சம் மீட்டர்களுக்கு தவறான ரீடிங், அதிகமான கட்டணம் போயிருக்குது. இது கேட்டால் மிஷின் கோளாறுங்கிறாங்க. 3.25 லட்சம் வீட்டில் வந்தது 3,70,70,000 வீடுகளுக்கு மீட்டர் இந்த மாதிரி தவறாக இருக்குமா? இல்ல சார், அது 3,09,000 இல்ல 9 லட்சம். ஆனா இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில 11 லட்சமா இருந்து அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்தாங்க. என்ன 11 லட்சமா இருந்தது? 11 லட்சம் மீட்டர்ல இந்த மாதிரி தவறான கணக்கெடுப்பு இருந்தது, இப்போ 9 லட்சம் மீட்டர்ல வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வாயில வந்ததை பேசுறாரு. அதாவது இதுவரைக்கும் இருந்ததை விட 3.5 லட்சம் பேருக்கு அதிகமான பில் போயிருக்குது. யூடியூப்ல அவன் காரி துப்புறாங்களே எங்க வீட்டுக்கு அதிகமான இது வந்திருக்குன்னு. பதில் சொல்றதுக்கு வைக்கல. அவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க. நீங்க ஏன் குளறுபடி செய்திருக்கிறீர்கள்? மீட்டர்ல குளறுபடி. ஒட்டு மொத்தமா இவ்வளவு மீட்டர் பிரச்சனைனா நீங்க என்ன? அப்போ இது வந்து ஒரு நேரத்தில் நடக்கிறது கிடையாது, சிஸ்டம் பிரச்சனை. சிஸ்டம் பிரச்சனைங்கிறது மீட்டர் பிரச்சனை கிடையாது. நீங்க ஒன்று குளறுபடி செஞ்சிருக்கீங்க, அல்லது நீங்க மேன்மேடு எரர், நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க கால்குலேட் பண்றதுல. அதை ஒத்துக்கிட்டதுக்கு மனம் இல்லாம அவங்க 9 லட்சம் 10 லட்சம் நீங்க எதாவது போய் செக் பண்ண போறீங்களா? 3.25 லட்சம்னு சொல்லி பிரச்சனை வெளிவந்ததுக்கு பிறகு அதை அப்படியே தூக்கி 9 லட்சம்னு திமுக ஆட்சியிலன்னு சொன்னா, திமுக ஆட்சியில எந்த இடத்துல அப்படி நடந்துச்சு? எத்தனை வீட்டுக்காரர்கள் வந்து எங்கள் வீட்டிலலாம் தப்பாக இருந்ததுன்னு சொல்லி பேசுனாங்க? எத்தனை பேர் வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க? எத்தனை பேர் பொங்குனாங்க? யாருக்கும் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வந்துருச்சு ஒட்டுமொத்தமாக. நீங்கள் விஷயம் என்னன்னா, ஒரு குற்றச்சாட்டு வந்து ஐஜி ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்ட, அதாவது போய் கேஸ் கொடுத்தா கூட பயப்பட மாட்டாங்க. விஜய் அரசை பொறுத்தவரை எப்படிப்பட்ட தெரியுங்களா? ராணிப்பேட்டையில் அந்த விஜய் ஆனந்துங்கிறவர் ஒரு பெண்ணை அபியூஸ் பண்ணி அந்த பெண்ணு அவ்வளோ பிரச்சனையாகி கேஸு கொடுத்தாங்க. அதுக்கு கூட அவங்க அசையலை, அவரையும் ஒன்றும் செய்யலை, அந்த அம்மாவுக்கு எந்த நீதியும் கொடுக்கல. ஆனால் ஒரு ரீல்ஸ் போட்டா பயந்துருவாங்க.
இப்போ ஏன் அவங்க பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் அது ரீல்ஸாக வந்துருச்சு. ம். எங்க வீட்டில் பல்ப் ஆனையா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபரே போடுறாங்க வீடியோ. ம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அது திமுக ஆட்சியில் இதை விட மோசம் அவர் இப்படி அணைச்சாரா, அல்லது வேற யாராவது இதுதான் உங்க ஆட்கள் யாராவது பண்ணாங்களா? ம். அப்ப யாரும் பண்ணலல்ல. ம். அப்போ 3.25 லட்சம் வீட்டுல மீட்டர் சரியில்லைங்கிறது உங்களுடைய நிர்வாக திறனின்மை, உங்களுடைய கணக்கீட்டு முறையில் நடந்த குளறுபடி, அல்லது நீங்கள் திட்டமிட்டு ஏற்றிய பணம். ம். ஒரு பக்கம் குறைச்சிட்டேன் 200 ரூபாய்ன்னு சொல்லி ஏமாத்திட்டு, இன்னொரு பக்கம் அடுத்தவன் தலையில கட்டின ஏமாற்று வேலை. இதை ஒத்துக்கிடுறதுக்கு வழி இல்லை, அடுத்தவங்க மேல குறை சொல்றீங்க. சார், அதே சமயம் இதுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்துல குதிரை பேரம் நடந்தது அப்படிங்கிற ஒரு விவகாரத்துக்கு நீதிமன்றமே சொல்லியிருந்தது. ம். இது வந்து கட்சி அலுவலகமா இல்லைன்னா அரசு அலுவலகமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தது. இன்னைக்கு புஷியானந்த் அவர்களுடைய அறையில தலைமைச் செயலகத்துல 3 அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் சந்திச்சு பேசியிருக்காங்க சார். இதை எப்படி எடுத்துக்கிறது? இது என்ன அப்படின்னா கேலி கூத்து. அதாவது ஏற்கனவே நான் பல இடங்கள்ல சொல்லிட்டேன், திரு உதயநிதி அவர்களும் சொன்னதுதான், கோமாளி அரியணை ஏறிவிட்டால் அது அந்த அரசாங்கம், அந்த அரண்மனை வந்து அவர் ராஜாவாகி அந்த இடத்துல அரண்மனையில் உட்கார்றது இல்லை, அந்த அரண்மனை தான் ஒரு சர்க்கஸ் கூடாரமா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபாசிஸ்ட், ஒரு டிக்டேட்டர், ஃபாசிசம் பாயாசம்னு சொன்னாரு. ஃபாசிசம்னா என்னன்னு மக்களுக்கு இப்போ பாடம் நடத்திட்டு இருக்காரு. வாழும் உதாரணமாக மோடிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஃபாசிஸ்டாக விஜய் உருவாகி இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க வந்து இவ்வளவு பகிரங்கமா குதிரை பேரத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. விஜய் பார்ப்பதற்கு அமைதியாக யாரோ செய்யற புசியானது செய்யறாரு. ம். அவரு பேர் என்ன பேரு, ஆதவர்ஜுனா செய்யறாரு. விஜய் தான் செய்யறாரு. ஓகே. விஜயின் பேரில் தான் நடக்கிறது. விஜய் தான் செய்கிறார். விஜய் திட்டமிட்டு தான் செய்கிறார், தெரியாமலாம் செய்யல. ம். விஜய்க்கு தெரியாமல் ஒரு புகைப்படம் வெளிவர்றது இல்ல. விஜய்க்கு தெரியாம ஒரு நிகழ்வு நடக்கிறது இல்ல. விஜய் திட்டமிட்டு தான் நடக்கிறது. விஜய் தெரியாத மாதிரி காட்டிக்கொள்கிறார். உண்மையிலேயே எல்லா குற்றங்களுக்கும் விஜய் தான் அடிப்படை பொறுப்பாளிங்கிறது என்னுடைய கருத்து. டாஸ்மாக் பத்தி கூட பேசியிருந்தோம். இந்த டாஸ்மாக்கை ஆன்லைன்ல எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு சிறப்பு வீடியோ அரசே வெளியிட்டு இருக்காங்க சார். ஆன்லைன்ல டாஸ்மாக் அப்படிங்கிறது எப்படி அதை எடுத்துக்கிறது சார்? இது எனக்கு புரியல. என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, இவர்கள் அதாவது மாடர்னைஸ் பண்றேன், மாற்றுறேன் அப்படிங்கிற பேர்ல இவர்கள் செய்கிற எல்லா செயலும் பிரைவேட்டைசேஷன் பண்றதுக்கான வேலை. ம். புரியுதா உங்களுக்கு? ஆன்லைன்ல மருந்து விற்கிறதையே பல பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கே பிரிஸ்கிரிப்ஷன் இல்லை, எப்படி நீங்கள் விற்கலாம், ட்ரக்ஸ் நிறைய கைமாறிக்கிட்டு இருக்குது, அது பற்றிய பல வழக்குகள் இருக்குது, இன்னும் அது நிலுவையில் இருக்குது. அந்த மருந்து நிறுவனங்கள் அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து லாபகரமாக இருக்குங்கிறதுனால மொத்த மருந்துகள் சிலவற்றை விற்கிறதுக்கு, அதாவது ரெகுலராக மருந்து எடுத்துக்கிட்டவங்க அதை வாங்கிக்கலாங்கிற மாதிரி. ஆனால் இந்த மாதிரியாக என்ன சொல்கிறோம், ஆல்கஹால் விற்கிறதுக்கெல்லாம் வந்து ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரி வந்து உணவுப் பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்கறது மாதிரி இதை கொண்டு வந்து கொடுத்தா அது சரியாக இருக்குமாங்கிறதுல அது மட்டும் இல்லை, அதில் ஒரு ப்ரைவேட்டைசேஷன் இருக்குது. அதில் ஒரு தனியார் மயத்தை கொண்டு வருவது. முதல்ல கொண்டு வந்து கொடுக்குற ஆள் தனியாராக இருப்பான், அப்புறம் கொண்டு வந்து கொடுக்குற பொருளே தனியாருடையதாக இருக்கும். இங்கே எல்லாமே இனிமேல் தனியார் மயம். அதிலே குறிப்பாக இந்த ஆல்கஹால் விவகாரத்தை முழுவதுமாக தனியாருக்கு மாற்ற வேண்டும்ங்கிறதுல ஒரு பகுதி அளவு நடவடிக்கைன்னு நான் இதை நினைக்கிறேன். ஓகே. சமீபத்தில் கூட தனியார் மயமா ஆமாம், டாஸ்மாகை தனியார் கையில் கொடுப்பதற்கு இல்லையா, அதன் ஒரு பகுதி தான் இது. அதோட தொடர்ச்சி, அதோட முதல் கட்டம் தான் இது அப்படின்னு பார்க்குறேன். அப்படி செய்தால் அது தாவேக அரசுக்கு இல்லை, அந்த தாவேக அந்த அவர்கள் கட்சிக்காரர்கள் இருக்காங்கல்ல, அது ஆதவர்ஜுனாவோ அல்லது புசி ஆனந்தோ அல்லது அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய விஜயோ, இவர்களுக்கு கொள்ளை லாபத்தை அடிக்கக்கூடிய பெரிய லாபமா இருக்கும். கரப்ஷனை ஒழிச்சிட்டேன், எல்லாம் தூய்மை ஆயிட்டு அப்படின்னு இனிமேல் பேசவே முடியாது. ஏன்னா கரப்ஷனை திட்டம் போட்டு செய்யறதா இந்த விஜயனுடைய தொழிலா இருக்குது. அதனாலதான் டாஸ்மார்க்கை ஒழிச்சிட்டு பிரைவேட்டைசேஷனை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த விஷயங்கள், இந்த தொழில்நுட்ப அறிவு எல்லாமே வேற ஏதாவது நல்ல விஷயத்துல காமிச்சிருந்திருக்கலாம், ரேஷன் கடையில கூட காமிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு பல கண்டனங்கள்லாம் வருது சார். ரேஷன் கடையில தொழில்நுட்ப அறிவை தாண்டி கடந்த ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா தாயுமானவன் சொன்னாங்க. அதாவது ஆமா, அதாவது தொழில்நுட்ப அறிவு அங்க இருக்கத்தான் செய்யுது. என்ன அப்படின்னா கையை வச்சா தான் அங்க நீங்க பணம் அந்த அரிசி வரும். அந்த மாதிரி அளவு வந்து ரொம்ப கரகாரா இருக்கணும். அப்படிலாம் நிறைய, அதாவது எவ்வளவு சிந்தாமல் சிதறாமல் யாருக்கு அந்த பொருள் போகணுமோ அதை செய்யறது, அதுக்கான முயற்சி தான் அந்த ரேகை பயோமெட்ரிக் சிஸ்டமத்தெல்லாம் கொண்டாந்தது. அதுல ஏன்னா வேற யாரும் கொண்டாந்து கார்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடலாம் இல்லையா, அப்படி வாய்ப்பு இல்லாமல் மாத்தினாங்க. அதெல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் தான் வீடு தேடி பொருட்களை கொண்டு போய் கொடுக்கறது. இது ஒரு திட்டம். ஏன் கொடுக்கணும்? அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போக வேண்டியதானே. பல நேரங்களில் நம்ம பார்த்துருப்போம் 80களில் 70களில், அதுக்கு பிறகும் கூட ரொம்ப நாளைக்கு இப்போ
பாட்டியம்மாக்கள் தான் பெரும்பாலும் வந்து நிற்பாங்க. இவ்வளோ பெரிய பொருட்களை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அந்த இதையும் ஆமா, போட்டு ஆமா. 5 கிலோ பையையும் போட்டு இழுத்துக்கிட்டு போனேன். எவ்வளோ கஷ்டம். இதுக்கு வண்டியை கொண்டு வீட்டில் கொண்டாந்து கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்கல்ல. ம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை 2 ஞாயிற்றுக்கிழமை மாசத்துல எல்லா ஏரியாவில் உள்ள பெரியவங்க வயசானவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி வீடு தேடி மருத்துவம், இதெல்லாம் திட்டம். ம், ம், இது எதுக்கு சொல்றோம்னா இதெல்லாம் திட்டம். ம். நீங்க எப்படி என்ன செஞ்சீங்க? ம். இதுவும் திட்டம் தான். என்ன திட்டா? வீடு தேடி வீடு தேடி காசு சரக்கு. ம், என்ன வீடு தேடி மருத்துவம் கொண்டு வந்து கொடுத்தேன், ம். வீடு தேடி கல்வியை கொண்டு வந்து கொடுத்தேன், வீடு தேடி என்ன சொல்றதுன்னா அரிசி ரேஷன் பொருட்களை கொடுத்தேன். இதெல்லாம் திட்டம். ம். இதெல்லாம் மக்களுக்கு சிறப்பா இருந்துச்சு. நீங்க வீடு தேடி சரக்கை கொண்டு வந்து கொடுக்குறேன், அதை பிரைவேட்டு கையில கொடுக்குறேங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ண. எவ்வளவு பெரிய படு பாதாளத்துக்குள்ள நீங்க விழுந்திருக்கீங்கிறத நீங்க இந்த பட்ஜெட்டையும் இதை தொடர்ந்து நடக்கிற இந்த நிகழ்வுகளையும் குறித்து நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். நன்றி சார். நிறைய தகவல் பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி.